எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த சாயந்தர வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தகப்பனே, இயேசப்பா, நாங்கள் தகப்பனே ஒரு சிறு கூட்டமாய் உம்முடைய சமூகத்தில் வந்து கர்த்தாவே, உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் கர்த்தாவே, எங்கள் தேவைகளை குறித்து மன்றாடவும் கர்த்தாவே, இயேசப்பா, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தாவே, இயேசப்பா, முழு இருதயத்தோடு தகப்பனே, இயேசப்பா, தகப்பனே, இந்த ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய வசனத்தை ஆராய்வதில் கர்த்தாவே, ஆராய்வது மாத்திரம் இல்லை கர்த்தாவே, அதை செயல்படுத்தவும் நீங்கள் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை கர்த்தாவே, இயேசப்பா, அதன்படி கர்த்தாவே உபயோக பண்ணுகிறவர்களாய் நீங்கள் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பன், நீர் எங்கள் மத்தியில் கர்த்தாவே ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கர்த்தாவே விசேஷமாய் நீர் என்ன தகப்பனே இயேசப்பா பேசணும்னு விரும்புகிறீரோ கர்த்தாவே இயேசப்பா, நீர் பேசும்படி எங்கள் இருதயத்தையும் கர்த்தாவே எங்கள் செவிகளையும் நாங்கள் திறக்கின்றோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க ராஜா, வழி நடத்துங்க கர்த்தாவே. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனங்கள் இந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்துலேருந்து முடிவு மட்டும் அதை நாங்கள் இப்பொழுது வாசித்து ஒரு வசனமாக சொல்வோம். வசனங்கள் 12 முதல். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்கள் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இப்பொழுது ஒரு வசனமாக கடந்து செல்வோம். ஒரு வசனமாக தியானித்து இது பாருங்கள், இது உண்மையில நாங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். இது ஒரு ஸ்ட்ரகிளைத்தான் இதை காட்டுறது, டிஃபீட் அல்ல. அதை ஆரம்பத்திலே அதை தெரிஞ்சு கொள்ளணும். அந்த இயேசுக்கு மேலே வைக்கிற விசுவாசம் தான் வெற்றி. அப்போ இந்த விசுவாசத்தெல்லாம் நாங்கள் ஜெயங்கொள்கிறோம்ன்ற அடிப்படையில் இருக்கிற ஸ்ட்ரகிளுக்குள்ள இன்னும் மாரி ஜெயங்கொள்றது அடுத்த அதிகாரத்தில் இருக்குது, 8ஆம் அதிகாரத்தில். ஆனால் அதை இன்னும் அதை மனத்தில் வைத்து கொண்டு இந்த வசனங்கள் தியானிப்போம், அல்லது வி வில் கெட் லாஸ்ட் மேலே. ஏன்னா அவருடைய திரும்பவும் நான் சொல்கிறது, இப்போ இயேசு தான் அந்த வார்த்தை தான் மாமிசமாகி எங்களுக்குள்ள வாசம் செய்தது. அப்படி இருக்கிறபடியால் இப்போ அந்த இயேசுனுடைய லைஃபுக்குள்ளால் அவரே நானும் சத்தியமும் ஜீவனும், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் எல்லாம் சொல்கிறார் இல்லையா. ஹி இஸ் தி எம்படிமெண்ட். என்னபடியால் அவருடைய வாழ்க்கை கூடாகத்தான் இதை இந்த உண்மையிலேயே இந்த இந்திய பைபிளையுமே நாங்கள் பழைய ஏற்பாடா புது ஏற்பாடா அல்லது பிறகு எழுதின எபிஸ்டல்ஸா எல்லாமே நாங்கள் அந்த அடிப்படையில் அந்த வாசலை கூட தான் பார்த்து பழகணும். அல்லது அதை நாங்கள் உண்மையிலே அப்படி இன்னொரு விதமாக சொல்ல போனால் அந்த விதமாக நாங்கள் இயேசுல நிலைத்திருக்கிற போது தான் எங்களுக்குள்ள ஆவியானவர், அவருக்கு மேலே விசுவாசம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் அசைவாடுறது. ஆவியானவர் தான் அந்த சத்தியத்துக்கு வழி நடத்துறது. அல்லது இந்த நிலைக்கு, அதாவது உண்மையிலேயே மாமிசம்
இப்போ அந்த மாமிசத்தின் கையில் நியாயப்பிரமாணங்களை கொடுக்குறது இப்போ குரங்கின் கையில் பூமாலை மாரி. அந்த பூமாலை வந்து இஸ் நைஸ் உண்மையில், அது வந்து அதுக்கு ஒரு குறையும் கிடையாது. ஆனால் குரங்கின் கையில் இருக்கிறபடியாலே அது எல்லாமே பிச்சு பிடுங்கி போயிடும் இல்லை. அந்த மாரி தான் இந்த மாம்சமாக உள்ள மனிதன் இல்லை தேவன் இல்லாத உலகத்தில் ஜீவிக்கிற மனிதன் என்று சொல்கிறப்படுற அந்த அதுதான் மாமிசமான மனிதன் தேவனால் பிரிக்கப்பட்டு இந்த உலகத்து வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிறது. அப்போ அந்த மாமிச கிரிகளால் அதால் கிடைக்கிற பலனை ஜீவிக்க எத்தனைக்கிற எத்தனைப்பு அதுதான் இந்த மாமிசம்னு சொல்கிறது. அந்த இதில் பாவம் என்ன பாவம் உலகத்தில் பிரவேசித்தபடியால் அந்த டீலிங்கில் என்ன டீலிங் இருந்தாலுமே உலகத்துக்குள்ள தேவனை இல்லாத உலகத்தில் பாவமாக ஆண்டு கொள்ளும். ஏன்னா அது நாங்கள் அடிமைகளாக இருக்கிறபடியால். அப்போ அந்த அதை மனத்தில் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு வசனமாக கவனித்து பார்ப்போம். ஆகையால் நியாயப்பிரமாணம், இது 12வது வசனம், பரிசுத்தம் உள்ளது தான், கற்பனையும் பரிசுத்தமாய் நீதியாய் நன்மையாக இருக்கிறது. இப்போ அது தேவனையிருந்து கொடுத்தது, அது ஆவிக்குரியவைகள், அதில் எந்த குறையுமே கிடையாது. பூமாலை மாரின்னு யோசிப்பாங்க. அப்போ அந்த மாரி தான் ஆனபடியாக தான் இயேசுன்னு சொன்னால் உண்மையிலே அந்த நான் போகாவிட்டால் அந்த பரிசுத்தாமையாக வரமாட்டார். அவர் வந்த பிறகுதான் காட்டுவார் உங்களுக்கு என்ன சொன்னால் பாவத்தை குத்தி நீதியை குத்தி அவர் உணர்த்துறதுக்கு காரணம் என்ன விசுவாசியாதபடியால் பாவத்தை கொடுத்து என்ன இப்போ என்ன பின்பற்றினால் ஒழிய அந்த ரட்சிப்பு இல்லை. ஏன்னா அவரை தவிர ரட்சரோடு தரமில்லை. நீங்களே நீ என்னை காணாதபடிக்கு என் பிதாவதுக்கு போகிறபடியா நீதியை குறித்து. இப்போ நீதியை சொல்வதே இந்த ரைட் ஸ்டாண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி பிறகு தேவனுடைய வல்லமையால் எங்களுடைய வார்த்தைகள் கிரியைகள் திண்ணவுகள் எல்லாம் அவருக்கு ஏற்றவைகளாக மாறுறது. அப்போ அந்த விதமாக வந்து உண்மையிலே அவரது இயேசுவை காணாவிட்டால் தேவனோட இணைய முடியாது. ஏன்னா அவர் தான் எங்களுடைய பிரதான மேய்ப்பர். அவரை பின்பற்ற ஜனங்கள் தான் தேவனிடம் வந்து சேர்றது. அப்படி தான் இயேசு சொல்கிறேன், நான் இந்த பிதாவை வெளிப்படுத்தினோடையோடு திறமை அறிய போகிறதில்லைன்னு சொல்லி இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனால நியாயத்தை இப்போ கொடுத்தோம். அதாவது இந்த உலகத்தில் உண்மையிலேயே அந்த இயேசோடு இணைந்து அவன் வந்து நியாயம் தீர்க்கப்பட்டபடியாக தான் அவனுடைய நாமத்தில் நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட விட்டு அந்த ஆவிக்கூடாக அவனை புறம்புதல்றோம். அந்த இதில் ஒன்றுமே நாங்கள் தெரிய போகிறதில்ல. அதுகளே அந்த அதேமாதிரி பாவத்தை கழுவப்படுறோம். அப்போ அந்த விதமான கழுவுதலும் புறம்புதல்ற அந்த அனுபவங்கள் இல்லாமல், அந்த இயேசுக்கு மேலே விசுவாசம் இல்லாமல், அவரை பின்பற்றாமல் அந்த விதமான நிலைக்கு வர முடியாது. ஆனபடியே தான் இந்த உண்மையில பவுல் எழுதுகிற வசனங்களை பார்ப்பீங்க. இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதே இந்த இயேசு இடத்துக்குள்ள விவாத்தியை மாதிரி லீட் பண்ணுறதுக்கு. அப்படி லீட் பண்ணி அந்த தேவண்ட வல்லமையை பெற்று அதால் அவரை ஜெயங்கொள்ள விட்டு, ஏன்னா தேவனத்தோட ரட்சரோட தரம் இல்லை, அந்த விதமாக அவர் ரட்சருடைய கிரிகளை எங்கள் வாழ்க்கையில் செய்ய விடுறதால தான் இதில் எங்களுக்கு மீட்பே வாருது. இதை சொந்த பலத்தாலேயோ சொந்த வல்லமையாலேயோ செய்ய முடியாது. சொந்த வல்லமைன்னு சொல்கிறது எல்லாம் மாமிசத்தின் வல்லமை, அவைகள் எல்லாமே ஒன்றுமில்லாத மேலே ஜீரோ. அடுத்ததாக வசனத்தை பாருங்க, இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிட்டோ, அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிட்டு. பாவம் கற்பையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும் படிக்கும். அது நன்மையானதை கொண்டு என்னுடைய எனக்கு மரணத்தை உண்டாக்குறதுனாலே பாவமாகவே விளங்கும் படிக்கும். அப்படி ஆகிட்டு அதனுடைய அர்த்தம் சொன்னால் இதுக்கு அந்த குட் எக்ஸாம்பிள் வந்து, அதாவது இந்த பாவங்களை அடிமைப்படுத்துகின்றக்கூடிய குட் எக்ஸாம்பிள். அப்போ அந்த மாதிரியான அடிமைகள் கையில் லோவை கொடுத்தா என்ன நடக்கும்ன்றதுக்கு அந்த ஒரு விபச்சார பெண்ணை வந்து தள்ளி விடுறாங்க இல்லையா இயேசுக்கு முன்னால். அவங்க சொல்கிறாங்கன்னா இவர்களை கல்லெறிந்து கொள்ள வேணும்னு மோச நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளை இருக்கிறாரு, நீ என்ன சொல்லுகிறான்னு. அவங்களும் உண்மையிலேயே கொலைகாரராக மாற்றுது. அவங்களோட கையில் அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தா கொலைகாரராக மாற்றுது. அவர் சொல்கிறாங்க, உங்களில் பாவம் இல்லாமல் உங்கள் மேல் முதல் கல்லறிய கடவுனோடனே எல்லாருமே மனைச்சாச்சியார்கள் சொல்லப்பட்டு விட்டு போகிறத பார்க்குறோம். அப்படி இது ஏசு என்ன சொல்ல, நானும் உன்னை எனக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ பாவம் செய்யாதே. அடுத்த வசனத்திலே அவருக்கு பதிலையும் சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுறவன் இல்லை நடவாமல் ஜீவ ஒளி அடைஞ்சிருப்பான். அவன் தான் நித்திய மரணத்தில் இருக்கிறவன் நித்திய ஜீவனுக்குரிய பாதையை கண்டடைந்து போகிறவன் அவன். ஆனபடியால் உண்மையிலே அவரை பின்பற்றுறது தான் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கணும். இந்த மாமிசத்தில் நடக்கிற வாழ்க்கையை நாங்கள் குரூசிஃபை பண்ணணும். குரூசிஃபை பர்சன் வந்து மாமிசத்தில் ஒரு கிரியலுமே செய்ய முடியாது. அந்த விதமாக நாங்கள் அதை குரூசிஃபை பண்ணுறது கூட தேவனை பின்பற்ற போது பரிசுத்த ஆவியால் வர்ற வல்லமே தவிர, அதுதான் நாங்கள் சாவைக்கு இதுமான கிரிகளை ஆவியால் சாகடித்தால் அதுதான் அந்த குரூசிஃபை பண்ணுறது. நாங்கள் உண்மையிலே இந்த ஜீவனில் நிலைத்திருக்கிறோம் என்று அந்த அடிப்படையில் இயேசுவை பின்பற்றதால் அந்த விதமாக மேற்கொண்டால் ஒழிய
இந்த நியாயப்பிரம் அதான் இந்த கற்பைனால மிகுந்த பாவம் உள்ளாம்படி கண்டு சும்மா அப்போங்க அவங்க வந்து முதல் உண்மையிலே அந்த கொலை பண்ணுற எண்ணம் இல்லாமல் இருந்தால் அந்த நியாயப்பிரமாணத்தை கையில் கொடுத்தோன்னே கொலை பண்ணுற எண்ணம் வந்துடுது. அதைத்தான் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவன் என்ன அதுக்குள்ளாலே இயேசுவையும் கொலை பண்ணினா இயேசுவும் பாவம் செய்கிறேன்னு அவங்க விசுவாசித்தபடியால் அப்போ அந்த விதமாக அந்த நிலைக்கு கொண்டே விட்டுறோம் மேலே. இப்போ மேலும் 14வது வசனம், மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானோ பாவத்துக்களாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். அதான் இந்த இப்போ எங்கள் இந்த மத்தேயு 19 ஒரு 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 பணக்கார பையன் வந்து கேட்குறானே இல்லையா, அப்போ வந்து உண்மையில் அவர் ஆண்டவர் சொல்கிறார் கீப் த லோ, அவங்க எப்படி இந்த நித்திய ஜீவனை கண்டுகிறேன் என்றால் நீ அப்புறமா அதை கைக்கொள்ளன்னு சொல்லி. அப்போ அது ஆவிக்குரியதாக இருக்கிறது. உண்மையிலே கைக்கொள்ள முடியுமென்று சொன்னால் உண்மையில தேவண்ட உதவியெல்லாம் செய்ய முடியாது. முடியும் என்று சொன்னால் அந்த உண்மையிலேயே நாங்கள் நித்திய ஜீவனை இழந்திருப்போம். ஆனால் உண்மை முடியாதபடியால் தான் இயேசுவை நோக்கி அது வழிநடத்துகிறன்னு எழுதப்பட்டிருக்கு. அவன் அந்த விதமாக இயேசு இப்போ இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற ஆட்டுக்குடி இயேசு என்று சொன்னபடியால் உண்மையிலே அவரிடம் நாங்கள் அந்த சுமையை தூக்கி கொடுத்தால் ஒழிய அது ஆகிற விஷயம் இல்லை. அது எப்படி நாங்கள் கொடுக்குறோம்? இப்போ அவர் மேய்ப்பர்ன்னு சொல்கிற போது ஒரு சரீரத்துக்கு தலையன்ற போது, இப்போ பெற்றார் குடும்பத்துக்கு தலையாக இருக்குமா போல், அல்லது வந்து ஒரு ஈவன் என்ன சொல்கிறது, அல்லது ஒரு ஒர்க் பிளேஸில் அவங்க அந்த டாப் ஹையர் ஆக்கில் இருக்கிறவங்க வந்து அல்லது அந்த ஓனர் அல்லது சிஇஓன்னு சொல்லலாம், அவங்க தான் எல்லாத்த பேரத்தையும் தாங்குற, எல்லாருடைய போஷணிக்கிறதுக்கும் பாகுடைய பாதையில் கண்டடைந்து அதில் தாங்குற. அப்போ அந்த விதமாக அதனால இந்த இயேசு வந்து இந்த எங்களுடைய பாரங்களை சுமக்கிறான்ற அவர் தலையாக இருந்த அந்த சரீரத்தில் நாங்கள் ஒரு அங்கமாக இருந்தாலே அது ஆகிற காரியம் இல்லை. அப்படிதான் அந்த உடன்படிக்கை கூடாக அந்த உறவு வந்து சேரணும். அப்படி வந்து சேர்ற போது தான் உண்மையிலேயே எங்களால் அது ஆவிக்குரியாக இருக்குது. நாங்கள் பாவத்துக்கு கவலைப்பட்டு மீட்கப்பட்டு அவருக்குள்ள இருக்கிற போது தான் இந்த மாமிசத்துக்கு குருசுவை பண்ணி நாங்கள் ஜெயங்கொள்ள முடியும். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். இது 15வது வசனம். இப்போ எப்படின்னு நான் அவருமே இப்போ அந்த உள்ளூரமான மனிதனில் அந்த அதுங்களுக்கு இப்போ அந்த உள்ளூரமான மனிதனில் தெரியும். இன்னொரு சொல்லப்போனாங்க ரட்சிக்கப்பட்ட பிறகும் உண்மையிலேயே இயேசுவை தெரிந்து கொண்டது தான் அவர் மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னால் போகிறோன்னு சொல்கிறது. உண்மையில அது அப்படிதான் அந்த விசுவாசம் தான் அந்த வெற்றி. விசுவாசம் வந்து கடைசி பெரியந்தம் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்கிறதெல்லாம் அவரை வந்து இந்த சிலுவைத்தி கொண்டு நடக்கிற போது தான் இதை ஜெயம் கொண்ட அனுபவத்தை காண முடியும். ஆனபடி தான் அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்தோட முடிக்கிறேன்னு சொல்கிறது முழு ஓட்டத்திலும் அந்த ஃபாலோயிங் இருக்கணும். அந்த இப்போ நாங்கள் இவனு எல்லா ஒர்க் பிளேஸ்லும் அப்படி தான் இல்லையா, அல்லது இப்போ வீட்டிலும் அப்படி தான். இப்போ அப்பா இன்றைக்கு அப்பா வேறு நாளைக்கு அப்பா எல்லாம் போகிறதில்ல. அப்போ அந்த விதமாக அந்த கண்டினியூவஸ் டே ஆஃப்டர் டே ஃபார் ஆல் த இஷ்யூஸ் அந்த மாரி பின்பற்ற போது தான் அவர் ரட்சகராக இருந்தாலும் அவர் என்ன எல்லாம் ரட்சகர் என்ன தேவனே சொல்கிறாரு இல்லையா, நான் கர்த்தர் என்ன எல்லாம் ரட்சகர் ஏசியா 43 அப்படி அந்த விதமாக அவரை இந்த ரட்சகரை ரட்சிக்கப்படுறதுக்கு அவருடைய கிரிகளால் தாங்கப்படுறதுக்கு அந்த விதமான அவர் தலையாக இருக்கணும். ஆனபடியால் தான் அப்படி இருக்கிற போது தான் நாங்கள் மறுபடியும் பிறந்தும் உண்மையில் அப்படி பின்பற்றாவிட்டால் அந்த ஏதை காண முடியாது. அந்த போராட்டத்தை அவர் சொல்கிறார் அவர் மேலே. அந்த போராட்டத்தில் எப்படி ஆவியால் வழிநடத்தப்படுற ஜனங்களெல்லாம் தேவபுத்திரன்னு சொல்கிறது இயேசுவை பின்பற்ற போது தான். ஏனால் இயேசு இப்போ வலது பாசத்தில் இருக்கிறபடியால் 7 சபைக்கும் பேசுகிற போது ஆவியானவர் சொல்கிறதுக்கு அவங்களவங்க கடவுட இயேசு தான் மேல் வழி நடத்துகிறார், ஆவியானவர் இடப்படுறார். அப்போ அந்த விதமாக அந்த இடைப்படுதலுக்கு ஊடாக நாங்கள் இவரை பின்பற்ற போது மாத்திரம்தான் அந்த நாங்கள் வெறுக்கிறத வந்து செய்யாமல் இருக்கிறதுக்குரிய வல்லமையை கண்டடைய முடியும். ஆனபடியால் தான் அவர் தெரியும் எங்களுக்கு எது பிள்ளை எது சரி என்றது இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் அந்த வல்லமை இருக்கா இல்லையான்றது எங்கள்ட பலகீனத்தில் தேவண்ட பலத்தை கண்டுகொள்ளாவிட்டால் அது ஆகிற காரியம் இல்லை. இப்படி நான் விரும்பாத செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். அந்த எல்லா ரிலிஜனும் எந்த ஒரு நான் சொல்லியிருக்கிற விசுவாசியாக்க தேவையில்லை. எல்லாருக்குமே தெரியும் நியாயப்பிரமாணம் வந்து நல்லதென்று. ஏன்னோ 10 கட்டளையில் எல்லாரும் தான் சொல்கிறாங்க அது இட்ஸ் ஓகே, அது மேலே இல்லாட்டி எத்தனை எழுதப்பட்டிருக்காது. ஆனால் ஆனபடியால் தான் நாங்கள் விரும்பாத செய்கிற போதும் அவங்களை ஈவன் எந்த ரிலிஜியஸ் பீப்புள் நாங்கள் விரும்பாத செய்கிற போதும் அவங்க விரும்பி செய்கிற போதும் அவங்களுக்கு தெரியும் அது பிள்ளைன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்தால் தான் அவங்க கண்டடைகிறாங்க. அந்த நியாயப்பிரமாணம் வந்து நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் எந்த விதமான ஆகுமென்னும் கிடையாது.
ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இதைத்தான் இயேசு சொன்னது, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்னு சொல்லி. இப்போ அந்த விஷயத்தில் நாங்கள் ஒன்று புரிஞ்சு கொள்ளணும், அந்த அந்த பாவம் அது செய்கிற விஷயம் அது இப்போ ஸ்லேவ் மாஸ்டர்னு சொல்கிற போது அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் ஸ்லேவ் மாஸ்டர் சித்தத்தை தான் செய்கிறது. அதுதான் சொல்கிறார் இல்லையா? இந்த இவன் அந்த தேவனே சொல்கிறார், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவோ அல்லது அவன் கெயினுக்கு, இப்போ உன்னுடைய பாவத்தின் ஆசை, அந்த பாவம் வாசல்படிப்படுது, அந்த ஆசை உன்னை பற்றி இருக்கும். யூசி அந்த ஆசைன்னு சொல்கிறது எல்லாமே அந்த 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 டிசைர் டு கண்ட்ரோல் அல்ல டிசைர் டு ரூல் ஓவர். அப்படி செய்கிற போது அந்த ஆசையை நாங்கள் செய்கிற போது என்ன நடக்கும்? உண்மையில் இந்த மாஸ்டர் என்ற சித்தத்தை செய்கிறோம். அப்படி தான் அடிமைகள், ஆனபடி தான் அந்த பாவமே அப்படி செய்கிறேன்னு சொல்கிறது. அந்த மாஸ்டர் இஸ் டூயிங் த ஒர்க்ஸ். அது அடிமை கூடாக அதைத்தான் சொல்கிறார். ஏன்னோ அப்போ நான் அடிமையாக இருக்கிறபடியால் அதுலேருந்து வெளியாக வர முடியாது. அது எப்படி நிலை என்னிடத்தில், அதாவது என் மாமிசத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில் நான் அடைஞ்சிருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, எனக்கு நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அது என்ன சொல்கிறான்னு சொன்னால், இதுதான் நான் ஒரு அவன் வந்து நான் இந்த பணக்கார பையன் வந்து கேட்டபோது இப்போ நல்ல போதகரேன்னு தான் சொல்கிறான் இல்லையா? இப்போ அது மாத்திரமல்ல, ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்னு சொல்லி. அப்போ இயேசு அதைத்தான் முதலாவது தோங்க தேவனை தவிர நல்ல ஒரு தர்மம் என்று ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர் சொல்கிறான்னு சொன்னால், உண்மையிலே அந்த எல்லாத்தையும் விற்று போட்டு வான்னு சொல்கிறவருக்கு அவர் சொன்னதை அந்த என்னென்னு சொல்ல 2வது கட்டளையை நிறைவேற்ற சொல்லி, என்னால் பொருள் அசவிக்கிறாதானே. அப்போ அதை நம்பி ஜீவிக்கிறதா அந்த மாமிசம். அப்போ அந்த மாமிச வாழ்க்கையிலே வந்து இதை இப்போ அதைத்தான் சொல்கிறான்னு சொன்னால், 2 மூணு சிலுவையேற்றி கொண்டு வான்னு சொல்கிறது, அந்த குருசுவை தொப்பிளைச்சு அதுக்கு நான் வெள்ளமே கொடுப்பேன் அது வான்னு சொல்லி அவனால் செய்ய முடியலை. உண்மையில அந்த இன்னொரு விதமாக சொல்ல போனால் அந்த நன்மையை செய்ய முடியலை. அப்போ அந்த விதமாக அந்த ஏழைகளுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ அந்த நன்மையை செய்ய முடியவில்லை. அவன் அதைத்தான் அதுதான் இந்த எசன்ஸ். மாமிசத்தெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் இயேசுவை பின்பற்றி அதை செய்ய முடியும். ஏன்னா ஆவியின் வல்லமையால் இந்த உலகத்துக்கு எதுவான விஷயங்களை நாங்கள் இழக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த வல்லமை இருக்கும். அதை இழந்தால் ஒழிய அல்லது அந்த விஷயங்களை வந்து இழந்து தேவ கிருபையால் நாங்கள் தாங்கப்படுவோம், தேவனுடைய புயத்தால் நாங்கள் தாங்கப்படுவோம். இயேசு அந்த பாவத்தை சுமந்து தீப்பார் என்றதெல்லாம் அந்த விசுவாசம் இருக்கிறப்ப அது வந்து உடனே கையின் பலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த தேவையான நேரத்தில் தேவனுடைய கிருபை பெருகிறபடியால் தான் அந்த ஜீவனை ஜீவிக்கக்கூடிய, அது விசுவாசம்லாம் ஜீவிக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கு கையில் ஒன்றையும் காண முடியாது. அப்போ அந்த விதமான ஜீவியத்தில் நாங்கள் நிலைத்திருந்தால் ஒழியது ஜெயங்கொள்ற காரியம் இல்லை. அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். இதைத்தான் அவர் காயினுக்கு ஆண்டவர் சொன்னது, நீ நன்மை செய்தால் மேன்மையோட நன்மை செய்கிறேன்னு சொல்கிறது எல்லாமே அந்த கிருபாதார வழிக்கூடாக என்னிடம் வந்து என்ன உண்மையிலே மேய்ப்பராக இருக்க விடும் இந்த வாழ்க்கையில். அப்படி செய்கிற போது தான் என்னை தவிர நல்ல ஒரு தரம் இல்லை, என்னுடைய நன்மைகளுடைய அந்த இணைப்பு கூடாக வெளிப்பட முடியும். என்னை எப்பவுமே ஒரு சரீரத்தில் தலையினுடைய சித்தங்களும் அவருடைய நன்மைகள் நல்லவராக இருந்தாலும் தீமை என்றாலும் தீமையெல்லாம் வெளிப்படும். அதாவது ரஷ்யா பேருங்க தலையாருன்றதை பொறுத்து தான் எல்லாமே இல்லையா? அப்போ அந்த விதமாக நீ நன்மை செய்தால் மேன்மையில்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தாலும் தான் உண்மையிலே என்னிடம் வந்து என்ன மேய்ப்பராக இருக்க விடாவிட்டா அந்த கிருபாதார பலி என்று சொல்கிறதெல்லாம் அந்த மேய்ப்பர் அந்த அவர்களை நிலைச்சிருக்கிறது. ரத்தத்தை பானமணி மாமிசம் கூட நிலைத்திருக்கிறான். அந்த விதமாக நிலைத்திருக்கிற அனுபவத்தில் அந்த அவன் ஆசை நல்லது, அவனுடைய ஆசை பற்றிக்கு நீ அவனை ஆண்டு நீ ஆளை வலிக்கிட்டா நீ தான் அடிமையாக இருக்கிறபடியால் அவன் கூட இதில் அந்த விபச்சார பண்ணியில் அந்த கல் எடுத்தவங்க மாரி அவனும் கல்லால் எடுத்து தன்னுடைய சகோதரனை கொலை பண்ணுறதை பார்க்குறோம். ஏன்னா நியாயப்பிரமாணம் தெரியாத ஆளையால் வந்து தேவனை தலையாக மேய்ப்பராக இருக்கக்கூடாததால் அவரை தவிர ரட்சியர் இல்லை. அந்தபடி 20வது வசனம், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ள வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. திருப்பவும் பாருங்க, இதுதான் இந்த ப்ரோடிகல் சன் ஸ்டோரி. அவன் திரும்ப வந்து தேவன் கைக்கில் அடங்குறதை பார்க்குறோம், அந்த கெட்ட புத்தனுடைய ஸ்டோரி. அப்போ அதுக்கு வந்து அடங்குறன்னு சொல்கிறதே அவன் டிசிப்ளினுக்குள்ளே உட்படுறது. இப்போ ஈசா, ஜேக்கப், கிங் சோல் டேவிட், இப்போ கிங் சோல் டேவிட் எல்லாம் 2 பேருக்கு மேலேயுமே ஆவி ஆரம்பம் ஒரே ஆரம்பம், 2 பேருக்குமே மேலேயுமே ஆவி வந்து அவங்க தீர்க்கதரிசனம் எல்லாம் சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் கிங் சோல் வந்து அவன் வந்து சவுல் என்ன பண்ணுறான், இந்த உலகத்து மனிதருடைய சித்தங்களுக்கும் அதுதான் அந்த மாம்சத்தில் உள்ள வாழ்க்கை அவங்க அங்கீகாரங்களுக்கும் அதுகளுக்கு ஒப்பு கொடுக்குறத பார்க்குறோம். தாவீது அப்படி இல்லாமல்
அந்த மனிதர்கள் என்ன சொன்னேன், அதுகளுக்கு உடன் கொடுக்காமல் முற்று முழுதாக எவ்வளவுதான் மற்ற அவங்க கண்களை கேவலப்பட்டாலும் தேவனை தேடி ஓடி வந்து அவற்றை கை கிடக்கிறத பார்க்குறோம். அப்படி இதன்றபடியால் தான் அவன் அந்த உண்மையிலேயே எவ்வளவு பாவம் செய்தும் அந்த டிசிப்ளின்களை உட்பட்டபடியால் ஆண்டவர் அவன்கிட்ட எந்த இதையும் எடுத்துக்கொள்ளலை. அப்போ அந்த வித்தியாசம் அதுதான் நான் விரும்பாதிச்சு. ஆனால் எனக்குள்ள வாசனை பாவம் தான் செய்து தேவனை ஆள விட்டு அதை மேற்கொள்ள முடியும். ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அதான் இயேசுவே சொல்கிறார் இல்லையா, என்னுடைய ரத்தத்தை பானியமாக அவன் சூழ்நிலை நிலைத்திருக்கிறாய், நான் கடைசி நாள் எழுப்பு என்று சொல்கிற இடத்துல எல்லாம் அதுதான் திராட்சை செடி கொடிகள்ன்றது. அல்லது கனி கொடுக்க முடியாது. இப்போ எங்கே பாவம்னு சொல்கிறதே அன்பில்லாமல் இருக்கிறத அன்பு வந்து அப்படி நெரிச்சிக்கிறதால வர்ற கனி ஆவியின் கனி. அப்போ அவனே சொல்கிறேன் அந்த இடத்துல, அதாவது இப்படி நீங்கள் செய்கிற விஷயத்தில் நான் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. சிலர் இஸ் 0. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள், அதுதான் அவளை நிலைத்திருந்து கனி கொடுக்குற விஷயங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அப்படித்தான் நாங்கள் அந்த ஜெயங்குன்ற பாதையை கண்டடைகிறது. ஆனாலும் உங்களை விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்று சொன்னார். அவர் என்ன சொல்கிறார், உண்மையிலேயே அந்த விசுவாசம் சொல்கிறார், அவரை மேய்ப்பராக பின்பற்றுறது. அப்படி விசுவாசம் இருந்தால்தான் இந்த ஜீவனையும் கண்டடையலாம், ஆவிக்குரிய அந்த வெள்ளமையும் கண்டடையலாம். ஆனால் இல்லாவிட்டால் உங்களோட மாமிசத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் உண்டு அவிலாம் சொல்கிறேன். நம்ம அழிஞ்சு போகிற போயிருந்து குளியஞ்சியாங்கன்னு இன்னும் விட்டுட்டு ஓடாதீங்க. என்னதான் இந்த உலகத்தில் கிடைச்சாலும் அது மாமிசத்தில் ஜீவிக்கிற ஜீவியம். அதுக்கு எந்த விதமான ஒரு வல்லமையுமே கிடையாது. மரணத்துலேருந்து ரசிக்கிறதுக்கோ அல்லது இந்த விதமாக நன்மை செய்கிறதுக்கோ. ஆனபடியால் அதில் ஞானமும் இல்லை. ஆனால் தேவனுக்குள்ள வந்து அந்த விதமாக அடங்குற போது அந்த உடனே அது அந்தந்த நேரம் பெறுற போது தேவனை வெள்ளம் ஒளிப்படுறதை பார்ப்போம். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்து மேல் பிரியமாக இருக்கிறேன். அதுதானே மாமிசத்தில் வாழ பிறப்பது மாம்சம் சொல்கிறாரு இல்லையா, ஆவியால் பிறப்பது ஆவியாகும். அப்போ அந்த அதைத்தான் எபிசியர் நாளில் இவர் சொல்கிற பவுல் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த முந்தி நடக்கூடிய மோசம் போகிற இச்சையினாலே கட்டு போகிற மனுஷனை நாங்கள் கலைந்து போடுறோம். எப்படி கலைந்து போடுறது? அப்படி இயேசுவை பின்பற்றி தேவனுடைய வல்லமையால் அது கலந்து அது இன்னொரு ஃபோம் குருசுவன்றது. அப்போ அந்த சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கிறதால தான் அதை கலைந்து போடல, கலைந்து போட முடியாது. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவளாகி அப்போ குருசுவை பண்ணுறதுங்க அந்த மாம்சத்தில் ஜீவிக்கிற ஜீவியத்தை இழக்க ரெடியாக இருக்கணும் தேவனை பின்பற்றதுக்காக. அப்போ தான் ஆண்டவருடைய கிருபையால் தாங்கப்படுவோம். அப்படியான கிருபையால் தாங்கப்படுற போது என்னால் ஒரு மாமிச புலன்களாலே அதை பௌத்தறிய முடியாது. ஏன்னா மாமிச புலன்கள் எல்லாம் இந்த மாமிசத்தில் ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ள அடங்கினபடியால் அப்போ அந்த பகுத்தறிவங்களை மிஸ்லீட் பண்ணிடும். அப்படிதான் ஆவியால் வழிநடத்தப்படுறவங்க தான் தேவண்ட புத்தகங்களும் ஆவியால் வழிநடத்தப்படுறவங்க தான் உண்மையில கண்டடைகிற இந்த விஷயங்களை எல்லாம் காண முடியாது. ஆண்மொழி தான் மெய்யான நீதியிலும் பெருசும் புது மனுஷனை தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறது எல்லாமே உண்மையிலேயே கண்ணாடியில் காண்கிறது போல அந்த தேவனுக்கு பிறந்த பிள்ளையை பார்த்து அதை திரும்பவும் தேவனை ஃபாலோ பண்ணுற போது தான் அதை நாங்கள் மேற்கொள்ள விடுறோம். அதுதான் இயேசுவை தெரித்திருக்கிறோம். புது மனிதனை தெரிக்கிற மாதிரி மேலே இயேசுவையும் தெரித்திருக்கணும். அல்லது அந்த இந்த 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 விடுதலையை காண முடியாது. என்ன காரணத்தில் சொன்னால் தேவனை தவிர ரட்சகரோட தரமே இல்லை. ஆகிலும் இது 23ஆம் வசனம், ஆகிலும் என் மனத்தின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் எனக்கு இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்ன சிறையாக்கி கொள்கிறது. உண்மையிலேயே நாங்கள் இயேசுவை விட்டு விலகினால் அதுதான் அந்த இன்னொரு கலாத்தியர் 5 கூட அந்த மாமிசை செய்யும் ஆவிக்கு ஏற்றபடி என்றதும் மாமிச சிந்தை ஆவிந்த சிந்தை அதில் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டால் தான் மாமிசை நிறைவேற்ற மாட்டோம். அந்த ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறேன்னு சொல்கிறதுடைய அர்த்தமே அதுதான். அந்த நான் எப்பொழுதுமே சொல்கிறதே அந்த உலகத்தில் பிளட்னு சொன்னால் இந்த இடத்துல மணி. அப்போ மணி இந்த டிரான்சாக்ஷனுக்கு நாங்கள் பிளட் டிரான்சாக்ஷனை பார்க்கணும். அதே விதமாக இந்த உலகத்து பிதா இல்லை பரலோகத்தில் இருக்கிற பிதா அந்த விதமாக அதை ப்ரையோரிட்டைஸ் பண்ணி அந்த அடிப்படையில் நாங்கள் இதெல்லாம் பிகம் அ டீம். இந்த ரிலேஷன்ஷிப்புகள் டிரான்சாக்ஷன்கள் அதுகளெல்லாம் அதாவது ஆவைக்கு ஏற்றபடி நடக்கிறேன்னு சொல்கிறேன். பரலோகத்தில் நாங்கள் பார்க்குற பிதாவை கூடிய அந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பத்தை சபோர்டினேட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாரும் விசுவாசியாக இருந்தால் வித்தியாசம், அல்லது விசுவாசிகளாக இல்லாவிட்டால் அது ஒன்றும் வி ஹேவ் டு கிவ் தெம் அ செகண்ட் பிளேஸ். அந்த விதமாக அது ரெண்டுமே உண்டு கொண்டு செய்யாதபடிக்கு போராடுறபடியால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்தால்தான் நாங்கள் இதுகளை நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படவில்லை என்றால் அது எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது என்றால் நிறைவேற்றபடியால். அந்த விதமாக அது சிறையாகி கொள்ளாமல் தப்புறதுக்குரிய வழியே அதுதான்.
இந்த நிர்பந்தமான மனுஷன் நான் 24வது வசனம், இந்த மரண சைன்யத்திலிருந்து யார் என்ன விடுதலையாக்குவார்? அது அது யாரும் அது இயேசு தான் விடுதலையாக்க முடியும். அதான் இயேசு சொல்கிறார் இல்லையா, பாவம் செய்வனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான், யோவான் 8 அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாமையை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் அடிமையான வீட்டில் நிலைத்திருக்கிறது இல்லை. அவங்க மாதிரி திரட்டப்படுவாங்க என்று சொன்னால் பாவம் செய்கிறோன்னு தேவனை வீட்டில் நிலைத்திருக்கிறது இல்லை. ஆனால் இயேசு நிலைத்திருக்கிறபடியால் அவர் விடுதலை ஆக்கினா நீங்கள் விடுதலை ஆவீங்கன்னு சொல்லி. அப்போ இப்போ என்ன சேர்ந்து யாரை என்ன விடுதலை ஆக்குவாங்க? இயேசு தான் விடுதலை ஆக்குவார். அதுதான் அடுத்த சாப்டரில் அவர் கொண்டு பண்ணுறது. இப்போ இந்த கடைசி வசனம் 25வது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். அதாவது நானே என் மனத்தில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாமிசத்தினாலேயோ பாவப்பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அந்த 1 Peter 4:1 கிளியராக போட்டு இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தியை ஆயுதமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த சிலுவையை கொண்டாடுற விஷயம், ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுறேன்னு சொன்னால் சிலுவையை கொண்டாடுறது குருசுவை பண்ணுறது. இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல், அந்த இச்சைகள்னு சொல்கிறது நாங்கள் நினைக்கிறோம்னு சொன்னால் அந்த ரியலி செக்ஷுவல் சப்ளிமெண்ட் டெஃபினெட்லி தட்ஸ் இன்க்ளூடட். ஈவன் தேவனை விட்டு சும்மா சாப்பாடு இல்லையே நாளை கண்டுபிட்டு விட்டு விலகிறதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. இப்போ தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு இருப்பான்னு சொல்லி, அதான் உண்மையிலேயே நாங்கள் மாம்சத்தை குருசை பண்ணுற வாழ்க்கையில் நிலைத்திருந்தால் தேவனை பின்பற்ற போதும் அவன் தான் பாவங்களை விட்டு நோய்ந்திருப்பான். மற்றவங்க அதில் மாம்சத்தில் பாடுபடாதவன் அதை கண்டடைகிறதில்லை. ஆனபடியாக அந்த லைஃப் ஸ்டைலில் நாங்கள் இருக்க தெரியணும். அதுக்கு இயேசுவை நாங்கள் விசுவாசித்த பணம் பண்ணி சொன்னால் அந்த அவர் செய்த அந்த கிருபாத விலைக்குரிய அந்த கிரிகளை நம்பி அது இப்படி லெவலில் நிலைத்திருக்கிற போது, அப்படியே வார்த்தைகளை நிலைத்திருக்கிற போது அந்த பரலோகத்து வாழ்க்கையில் திருப்பவும் அந்த பிளட் மணி அன்றைக்கு பிளட்டுக்கு முதலிடம் கொடுத்து, அப்போ அதுவும் பிளட் டெத் கேன்சலேஷன் இல்லையா, மணியும் அப்படித்தான் டெத் கேன்சலேஷன். நாங்கள் ஒவ்வொன்றையுமே வாங்குற போது வி இன்டெக்டட் டு தட் ஃபெலோ, தென் வி பே. அந்த கிரெடிட் கார்டு வாங்கிட்டு பே பண்ணுமா போல். அதேமாரி தேவனோட வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணும். இந்த உலகத்து அப்பத்துக்கெல்லாம் அந்த ப்ரையாரிட்டியை கொடுத்து நாங்கள் ஜீவிக்கிற போது இந்த உலகத்து விஷயங்கள் தேவன் சேர்க்கிறார். அது அவருடைய புயத்தால் ஆகிற காரியங்கள். அந்த விதமாக அந்த மாம்சத்தில் பலவீனம் இருந்த நாங்கள் தேவன் தான் இயேசு அடுத்த வசனங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யோமரட்டில் மாம்சத்தில் எங்களால் செய்ய முடியாத தேவனே செய்யும்படிக்குன்னு சொன்னால் தேவன் எங்களுக்குள்ள வாசம் பண்ணி ரட்சிக்கும்படிக்கு அந்த செய்யும்படிக்கு அப்படித்தான் இந்த இயேசு மாம்சத்தில் பாக்கியக்குள்ள தீர்த்து அந்த ரத்தம் இதெல்லாம் கூட அவர்களை நிலைத்திருக்க பண்ணி அந்த சரீரத்தை அவர் பண்ணுறார். அதுதான் அந்த மாம்சத்தை அப்படித்தான் அந்த ஆவியின்படி நடக்குன்றது. அவங்களுக்கு தான் அந்த நீதி நிறைவேறுறது. இப்போ இந்த அடிப்படையில் தான் அந்த என்டையர் திங் இஸ் தேர். நாங்கள் ஜெபித்து முடிப்போம். பரலோகமண்டலமுள்ள பிதாவே, தேவனே, ஆண்டவரே, என்ன விதமாக இந்த ஸ்ட்ரகிளில் நீங்கள் இந்த ஏங்குள்ற பாதையும் கூட காட்டினீங்கப்பா. அந்த எப்படி இயேசு கூடாக அவரை மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுறதுனால தான் அந்த நீங்கள் கொடுக்குற உங்களுடைய வல்லமை எங்கள்ட பலகீனங்களில் நீங்களுடைய ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படுறதால அந்த உங்களை தலையாக்கி அந்த உடன்படிக்கை கூடாக உங்களோடு சேர்ந்து தலையாக பின்பற்ற அந்த வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் என்னென்றைக்குமே நிலைத்திருக்கிறதுக்கு எந்த விதத்திலுமே அந்த விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்கிறதுக்கு எங்களை காத்து அரவணைத்து நாள் பெரியந்தம் வழிநடத்து செல்வீங்க கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்து கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.